நம்ம இன்றைக்கி எங்கே போயிருக்கோம் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக நாகப்பட்டினம் மாவட்டம் போயிட்டுருக்கையில் வேளாங்கண்ணியை விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணிக்கு போயிருந்தோம். வேளாங்கண்ணி எங்கெங்கே இருக்குது? நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான். சரி, இந்த கோயில் வந்து எப்போ எந்த நூற்றாண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்களால் உருவாக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட பக்தி வந்து 16ஆம் நூற்றாண்டில் தான் பரவலாக பரவ தொடங்கியச்சான். அப்போ வந்து 3 விதமான புதுமைகள் வந்து நடந்துச்சு இந்த வேளாங்கண்ணியில். இடைய சிறுவனுக்கு காட்சி தந்தது. அதாவது இடைய சிறுவன் அப்படின்னா பால்காரங்கள். தயிர் விற்ற முடவனுக்கு கால் நலமடைந்தது. அப்புறம் போர்ச்சுகீசிய மாலுமிக்கு கடும் புயலில் கரை வந்தடைய உதவியது. இந்த மாதிரி இந்த 3 விதமான இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா வேளாங்கண்ணியில் நடந்துச்சு. இப்போ இயேசுவின் தாயான மரியா வந்து உலகின் பல நாடுகளில் வாழும் மக்களிடையே இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறு அவர் வந்து ஒவ்வொருத்தவங்கிட்டையும் தோன்றி அவர் எழும்பி சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஏன் வேளாங்கண்ணி மாதா அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து என்னென்ன பேர்லாம் வந்து வச்சு கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா, லூர்து மாதா, ஃபாத்திமா மாதா, குவாடலுப்ப மாதா அப்படின்னு பல பேர்களில் இருந்தாலும் தமிழகத்தில் வேளாங்கண்ணியில் இருக்க மாதாவுக்கு வந்து வேளாங்கண்ணி மாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, வேண்டுதல் செய்யும் அனைவரையும் உடல் உள்ள குறைகளை தீர்ப்பதால் அவர் வந்து வேளாங்கண்ணி மாதா அப்படின்னு அழைக்கப்படுறாங்களாம். இங்கே முட்டி போட்டு நிறைய பேர் பரிகாரம் பண்ணுறாங்க. கஷ்டம்தாங்க. மண்ணில் முட்டி போட்டுட்டே அது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல, அவ்வளோ தூரம் நடந்து போகிறாங்க. இவங்க எப்படி ஸ்டார்டிங்கில் வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாமா? அந்த இடைய சிறுவன் முன்னாடி எப்படி காட்சி தந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து வேளாங்கண்ணி குளம் பக்கத்தில் செப்டம்பர் 8, 1592 அன்னைக்கு பண்ணையாருக்கு அந்த பையன் வந்து பால் கொண்டுட்டு போவானா. அப்போது இந்த அம்மாவோட அழகையும் தேஜஸையும் பார்த்த அந்த பையன், அந்த அம்மா வந்து அந்த பையன்கிட்ட வந்து கேட்குறாங்க, தம்பி என் பையனுக்கு கொஞ்சம் பால் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் வந்து பால் எடுத்து கொடுத்துட்டான். இதனால பண்ணையார்கிட்ட அந்த பையன் திட்டும் வாங்குறான். ஏன்னா அவங்களுக்கு கொண்டுட்டு வர பால் குறைஞ்சிருச்சு. இதனால் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவன் கொண்டுட்டு வந்த பானையிலிருந்து பால் பொங்கி வழியுது. அதை பார்த்த எல்லாருமே அதிசயமாக பார்க்குறாங்க. அன்னை காட்சியளித்த இடத்தில் மக்கள் கூடி எல்லாருமே சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை வந்து ஒரு செப்டம்பர் 8 வந்து ஒரு திருநாளாகவே இந்த வேளாங்கண்ணியில் கொண்டாடிட்டு வர்றாங்க. இதே மாதிரி 1671ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு பாய்மர கப்பலில் போர்ச்சுகீசியர்கள் வந்து வர்றாங்க. அவங்க வந்து சில நடுக்கடலே புயலில் மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. அப்போ அதை வந்து என்ன செய்வதென்று அவங்களுக்கே தெரியல. அப்போது அவங்க அன்னை மரியாட்ட போய் உதவி கேட்குறாங்க. அம்மா, நாங்கள் கரை சேரும் இடத்திற்கு உமக்கு ஒரு ஆலயம் கட்டுவோம் என்று வாக்குறுதி அளித்தனராம். மரியன்னையின் உதவியால் புயல் அடங்கி கடல் சீற்றம் ஓய்ந்து கப்பலில் பயணம் செய்த போர்ச்சுகீசியர்கள் வந்து எங்கே வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா வேளாங்கண்ணியில் பாதுகாப்பாக கரை சென்றாங்களாம். இதுவும் செப்டம்பர் 8 அன்னைக்கு தான் நடந்திருக்கு. இது தேவமாதாவின் பிறந்த நாள். ஸோ தங்களை பத்திரமாக கரை சேர்த்த அன்னைக்கு நன்றியாக வேளாங்கண்ணியில் ஒரு சிறிய ஆலயத்தை வந்து பெரிதாக கட்டி எழுப்பினாங்க. அங்கே இருந்த சிறிய ஆலயத்தை பெரிதாக கட்டி எழுப்பினாங்க. பாய்மர தூணை தான் ஆலய கொடிமரமாக நட்டாங்களாம். இதில் தான் இன்றளவும் அன்னையின் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. இந்த செப்டம்பர் 8 வந்து அங்கே ஒரு திருவிழாவாகவே கொண்டாடிட்டு இருக்காங்கங்க இன்னுமே. வேளாங்கண்ணியில் நிறைய சமூக சேவைகள் வந்து பண்ணிட்டு வர்றாங்க. இது வந்து எங்கே அப்படின்னா, தஞ்சை மறைமாவட்ட ஆயுர் தேவதா சாம்ப்ரோசா ஆண்டகையின் பேர்பார்வையின் கீழே நிறைய, அதாவது இப்போ பேராலயம் வந்து இவரோட பார்வையின் கீழே தான் செயல்பட்டுட்டு வருது. இதன் அதிபராக இப்போது அருட்தந்தை இதயராஜ் இருக்கிறாரு. இங்கே வந்து நிறைய ஆதரவற்ற இல்லங்கள், சமூக சேவை மையங்கள், ஆதரவற்ற
அதாவது பல்வேறு கல்வி நிறுவனங்கள், ஆதரவற்ற இல்லங்கள், சமூக சேவை மையங்கள் செயல்பட்டு இருக்கு. வேளாங்கண்ணியை அன்னையை தேடி வரும் அனைவரும் அந்த அன்பு தாயின் பரிந்துரையால் அற்புதங்களை பெற்று மகிழ்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இப்போது அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. பாத்ரூம்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான், இந்த மாதிரி காசு கொடுத்து தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி இங்கே நிறைய அந்த குழந்தைங்களுக்கு பார்வைக்காக இந்த லவ் பேர்ட்ஸு, கிளி, பறவைகள், முயல், அணில் எல்லாமே அழகாக இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அப்படியே நடந்து போகிறோம். இது வந்து ஷாப்பிங் ஏரியா. கடற்கரைக்கு போகிற வழியில் இவ்வளோ ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. இதில் டேட்டூஸ் போடுற கடைகளும் நிறையா இருக்குது. முடி காணிக்கை கொடுக்குற கடையும் நிறையா இருக்குது. இப்போ லாஸ்ட்டில் நம்ம கடற்கரைக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது இது இப்போ தான் கட்டின புது கட்டடம் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போது இதுதான் முட்டி போட்டு நடந்து போகிற ஏரியாங்க. எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்களேன். கண்டிப்பாக யாரெல்லாம் இதில் முட்டி போட்டு நடந்து போகிறீங்களோ அவங்களோட வேண்டுதல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். இந்த பக்கமும் ஒரு கோயில் மாதிரி இருக்குது. நாங்கள் இதுக்கு நடந்து போகிறதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டோம். ஆனால் இதில் முட்டி போட்டு வேண்டுதல் செய்கிறவங்களெல்லாம் ரொம்பவே பாராட்டணும். இதுதான் வேளாங்கண்ணியோட பழைய கோவில் சொல்கிறாங்க. இப்போ இது வந்து இங்கே கட்டட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உள்ளே அனுமதிக்கலை, வெளியவே வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சைடு ஒரு குட்டி குளம். சரியாக அந்த அளவுக்கு வீடியோ வந்து தெளிவாக இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதா குளம் வந்து இந்த இடத்துல தான் பிளேஸ் ஆகிருக்கு. எல்லோரும் அதில் காது வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதா குளம் இருக்குங்களே, அதுதான் மாதா குளம். அதோட ஹிஸ்ட்ரியும் அங்கே இருந்துச்சு. நல்ல பார்க்கிங் ஏரியா எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. செம ஒரு பெஸ்ட்டான ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு சுற்றுலாத்தலமும் கூட. இதுதான் இந்த இதில் எல்லாருமே காது வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல போய் நம்மளும் ஒரு மெழுகுவர்த்தியை வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.